காலை வணக்கம் உறவுகளே. இது மண்டே மார்னிங். இன்றைக்கி காலைல கோதை பாப்பாக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன், என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தேன் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி காலைல கோதை பாப்பாக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னால், மேடம்க்கு இட்லியும் ஜாமுன் தான் கொடுத்தேன். மேடம்க்கு இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சட்னி இருக்குது. பட் சரி மண்டே அதுவும் வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜாம் கொடுத்தேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது ரஸ்க்கு கொடுத்தேன். இன்றைக்கி காலையில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு ஸ்நாக்ஸு. ரஸ்க்கு கூடவே கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை கொடுத்தேன். இதுதான் மண்டேவோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ். இந்த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலை வணக்கம் உறவுகளே. இது டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி காலை கோதை பாப்பாக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன், என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தேன்னு பார்த்திங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பமும் அடக்கரையும் தான் கொடுத்தேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்னிங்கில் பாப்பாங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா சாப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் பிடிக்காததை செஞ்சு குடி சாப்பிடுனா சாப்பிட மாட்டாங்க. ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு பிடிச்ச மக்காச்சோளத்தை வேக வச்சு கொஞ்சமாக பெப்பரும் பட்டரும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மார்னிங் டைமில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் வளர பாப்பாங்க சாப்பிட வைப்பாங்க. இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாப்பாங்க ஸ்கிப் பண்ணது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாப்பாங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் ஆகுமா, அது ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. கொஞ்சமாக வேர்க்கடலையும் கொடுத்தேன். இதுதான் டியூஸ்டேவான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்தா